ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, மானாமதுரையில் எங்கள் சித்தி பையன் வந்து அவங்க பிள்ளைங்களுக்கு காது குத்து வச்சுருந்தாங்க. காலையில் ஒரு 9 மணி போல் கிளம்புனா, ஆனால் நாங்கள் போன டைமும் மதியானம் 1 மணி 1:30 ஆயிடுச்சு. என்ன ரீசன்னா, என் தம்பி வந்து சைட்டில் ஒரு 4-5 கட்டடம் எடுத்து வேலை பார்த்துட்ருக்கான். அதுக்கெல்லாம் போய் ஆள்லாம் முடிச்சுட்டு வர்றதுக்கு அவ்வளோ டைம் ஆயிடுச்சு. நாங்கள் போன ஃபங்க்ஷன் எல்லாமே முடிஞ்சு ஓரளவுக்கு லாஸ்ட்டாக போய் அட்டன் பண்ணிவிட்டு எங்கள் சித்திகிட்ட 2 திட்டம் வாங்கிட்டு வந்துட்டு பரமக்குடி போய் என் தங்கச்சி விட்டுட்டு பாப்பாவை போய் ஸ்கூலில் பிக்கப் பண்ணி சேர்த்துட்டாங்க. அந்த அம்மா அவங்களெல்லாம் பட்ஜெட் போட்டு திரும்ப ஈவினிங் டைமில் கிளம்பிட்டோம். வரும்போது எங்கள் சித்தப்பா வந்து கோயம்புத்தூர்ல இருந்தாங்க. அவங்களையும் பிக்கப் பண்ணிவிட்டு அப்படியே கிளம்பி வந்தோம். எங்கள் ஏரியா பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நொங்கு மரம் தான் அதிகம். இங்கே பனைமரம்னு சொல்லுவாங்க இல்லையா, அது வந்து எங்கள் ஏரியாவில் அதிகமாகவே இருக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல்லும் எங்கள் ஏரியாவில் வந்து பனைமரம் அதிகமாக இருக்கும். திரும்பி வரும்போது பார்த்தீங்கன்னா மதுரைக்குள்ள கொஞ்சம் டிராஃபிக் அதிகமாகவே ஆயிடுச்சு. வந்தால் ரொம்ப அன்டைம் ஆயிடுச்சு. ஒரு 9 மணி 9 ஆயிடுச்சு. நீ பசங்களுக்கு போய் சாப்பாடெல்லாம் செய்ய முடியாது அப்படின்ட்டு ஹோட்டலில் போய் எல்லா பசங்களுக்கு எல்லாருக்குமே புரோட்டா, இட்லி, தோசை அதெல்லாம் வாங்கிட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹோட்டலுக்கு போனோம். ஹோட்டலுக்கு போகிற வழியில் பார்த்தீங்கன்னா பயங்கரமான மழை. அவ்வளோ ஒரு புதுக்கோட்டையிலேருந்து யூனிவர்சிட்டி வரைக்கும் மழை. எங்கள் ஏரியாவில் மழை கிடையாது.